சங்கீதம் 92:12. இன்று கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், செழித்து வளருவான். பார்த்தீங்களா? அப்படின்னு போட்டிருக்கா? எங்கே போட்டிருக்கேன்னு கேட்கல, நல்லா உள்ள படிங்க. செழித்து, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு உன்னை பார்த்து, நீ செழித்து வளருவாய். என்ன அருமையான வார்த்தை பாருங்களேன். எதற்காக பிறந்தாய் மகளே? செழித்து நிற்பதற்காக அல்ல, வளர்றதுக்காக. ஆண்டவர் செழித்து நிற்க வைக்கிற தேவன் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் செழிப்புனாவே ஒரு மாதிரி இருக்கு. அது என்ன செழிப்பு? என் வாழ்க்கையில் செழிப்பை பார்த்ததே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, செழித்து வளருவான். ஒருவேளை வளருவான் அல்ல, இவன் வளருவான் அல்ல, இங்க சொல்லப்பட்டிருக்க நபர் அத்தனை பேரும் வளருவார்கள். எதற்காக ஆண்டவனை உலகத்தில் வைத்திருக்கிறார்? செழித்து வளருவதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்வோமா? என்ன அருமையான வார்த்தை பாருங்க. செழிக்காதவர்களே, திக்கற்றவர்களே, சோர்வோடு ஜீவித்து கொண்டிருக்கின்றவர்களே, புலம்பல் பாடலை பாடுகிறவர்களே, தேவ பிள்ளைகளே, மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையினால் ஜெனிப்பிக்கப்பட்ட அற்புத பிறவியே, ஆண்டவனை பார்த்து பேசுகிறார். செழித்து வளருவாய். வளருவாய்னா வளருவாய், செழித்து வளருவாய்னா செழித்து வளருவாய். இது என்னுடைய திட்டம் கிடையாது, என்னுடைய விருப்பம் கிடையாது, இது அவருடைய விருப்பம். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. நான் சொல்லி எழுதவில்லை, அவர் எழுதிவிட்டார். அவருடைய மனதில் தோன்றினதை அவர் எழுதிவிட்டார். ஏன் எழுதிவிட்டார் என்றால், நீ அதை படித்து புரிந்து கொள்ளும்படியாக, அதை ருசி பார்க்கும்படியாக, மற்றவர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தும்படியாக. கண்டிப்பாக நீ செழிக்கப் போகிறாய். இதற்கு நீ ஒன்றும் பிரயாசப்படாத. இன்னைக்கு பிரயாசப்படுறது தான் மிஸ்டேக்கு. நீ வளர்றதுக்கும் பிரயாசப்படாத, செழிக்கிறதுக்கும் பிரயாசப்படாத. அது உலக மனுஷன்தான் செழித்து வளருவதற்காக அவனுடைய ரத்தத்தையே அவன் சிந்துறான். அவனுடைய மனது ஃபுல்லாக அதுதான் இருக்குது. அவனுடைய எண்ணமெல்லாம் எப்படி செழித்து வளருவதற்காக தான் உலக மனுஷர்கள் ஜீவித்து கொண்டிருக்கின்றார்கள், பிரயாசப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நீ பிரயாசப்படாது, இது ஆண்டவருடைய திட்டம். உன் திட்டம்னா நீ பிரயாசப்படணும். அவன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் பிரயாசப்படுறான். உன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக என்று தேவன் சொல்லவில்லை. இது அவருடைய திட்டமாக இருக்கிறபடியினால், என்னுடைய திட்டத்தை, என்னுடைய வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் என்று தேவனாகி கர்த்தர் இந்த நேரத்தில் உச்சரிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? அப்பனா நீ செழித்து வளருவது 100%. ஒரு குழந்தை கர்ப்பம் தரிப்பது நிச்சயங்க, அதில் தடையே கிடையாது. அதான் கர்த்தருடைய தீர்மானம். என்ன பெரிய இது? குழந்தை பிறக்கிறது எவ்வளோ பெரிய அற்புதம் தெரியுமா? அது மாத்திரம் விசுவாசிக்கிறீங்களா குழந்தை பிறக்கும்னு? ஏயா மனுஷ ஞானத்தில் உன் அறிவு சொல்கிறதெல்லாம் நம்புறிய, வார்த்தையை நம்பு. அது எப்படி குழந்தை பிறக்க முடியும்? நான் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அந்த குழந்தைக்குள்ள ஜீவன் இருக்குது தெரியுமா? எங்கேருந்து வந்துச்சு ஜீவன்? நம்புறீங்களா உள்ள ஜீவன் இருக்கா இல்லையான்னு? அந்த ஜீவன் போன உடனே சடலத்தை தான் பார்க்குறீங்க. என்னங்க அப்போ எங்கேருந்து அந்த ஜீவன் வந்துச்சா வரலையா? அதுதாங்க தேவனுடைய நியமனங்க. தேவனுடைய நியமனம் நிச்சயமாக நிறைவேறும். இதை எல்லாருமே நம்புகிறாங்க. ஆனால் இந்த வார்த்தையை நம்ப மாட்டுறாங்க. செழித்து வளருவாய் ஏன் சுத்தம் கிடையாது. நான் அதுக்காக ட்ரை பண்ண போகிறது கிடையாது, பிரயாசப்பட போகிறது கிடையாது. தேவன் சொன்னதை அவர் சொன்னபடியே நிறைவேற்றுவார், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனால் யார் செழித்து வருவான்? அங்கதான் வாசிங்க, நீதிமான். இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறான்னா, நீ நீதிமானா இல்லையான்னு. நீதிமான் நிச்சயமாக, கண்டிப்பாக, ஆணித்தரமாக சொல்லுகிறேன், செழித்து வளருவான். அதில் டவுட்டே கிடையாது. நீதிமானாக வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். நீதிமானா யார் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையின்படி பயந்து நடுங்கி கீழ்ப்படுகிற ஒரு நபர் தான் நீதிமான். வெறும் வெத்தையாக நான் தேவனுடைய நீதியாக மாற்றப்பட்டு, நான் கூட வசனம் கோட் பண்ணுவேன், 2 கொரிந்தியர் 5:21 இருக்கு. நான் தேவனுடைய நீதியாக மாற்றப்பட்டேன் 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 என்று சொல்லுகிறவன் நீதிமான் அல்ல. நீதியை செய்கிறவன் தான் நீதிமான். 1 யோவான்ல அழகா
யோவான் அப்போஸ்தலன் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். நீதியை செய்கிறவன், நீதியை பேசுகிறவன் அல்ல, நீதியை பேசி செய்யாதவன் மாய்மாலக்காரன். நீதியை செய்கிறவன், புதிய ஏற்பாட்டில் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். நீதியை செய்கிறவன் தான் இருக்கிறான், பேசுகிறவன் அல்ல. புரிஞ்சிட்டீங்களா? தேவன் உன்னை தேவ நீதியாக மாற்றிட்டாரு. எதுக்காக தேவ நீதியாக மாற்றிட்டாரு? 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க. பாவமே அறியாதவர் நாம் தேவ நீதியாய் மாற்றப்படும்படியாக அவர் பாவமானான் போட்டிருக்கு. எதுக்காக தேவ நீதியாக மாற்றினாரு? நீதியை நீ செய்வதற்காக. தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் போய் சொல்லுங்க, உங்க சபை விசுவாசிகளுக்கு சொல்லுங்க, நீதியை செய்யணும். நீதிமான் செழித்து வளருவான், நீதியை செய்யாதவன் செழித்து வளர மாட்டான். பாருங்க, 1 யோவான் 3:7 எல்லாம் எடுத்துக்கோங்க. நீதியை செய்கிறவன், அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கார் பாருங்க. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். அடிச்சார் பார்த்தீங்களா, ஒரே அடி. ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் நீதிமானாக மாறிட்டீங்க, நீங்கள் ஒன்றுமே தேவையில்லை, ரட்சிக்கப்பட்டீங்களே, எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு நீங்கள் எப்படி வேணால் ஜீவிக்கலாம், பொய் சொல்லலாம், ஏமாற்றலாம், எது வேணால் செய்யலாம், நீங்கள் நீதிமான். அப்படியே சொல்லியிருக்காரு. ஒருவனும் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீதியை செய்கிறவன் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். இப்போ அடுத்த வசனத்தை பாருங்க. இது யார் தெரியுமா? யோவான் அப்போஸ்தலன் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பாவம் செய்கிறவன், பாவம் செய்கிற, பார்த்தீங்களா? நீதியை செய்கிறவன் பாவம் செய்கிறான். அடிச்சார் ஒரே அடி. நீதியை செய்கிறவன் நீதி உள்ளவனாய் இருக்கிறான், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாய் இருக்கிறான். என்ன அடிச்சார் பார்த்தீங்களா? ஏனெனில் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஒரே அடி அடிச்சிட்டாரு. பிசாசின் கிரியை என்னது? பொய் சொல்றது, மற்றவங்களை ஏமாத்துறது, உன் மனைவிக்கு துரோகம் செய்வது, உன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்வது, பொய் சொல்வது, பொறாமை கொள்வது, மற்றவர்களை பற்றி புறங்கூறுவது. கரெக்டா? தகாத சிந்தனைக்கு உன்னுடைய மனதை இடம் கொடுப்பது. புரியுதா புரியலையா? கோபப்பட்டு மற்றவர்களோடு சண்டை போடுவது, மற்றவர்களை மன்னியாமல், என்ன மன்னியாமல் கசப்பான வேருக்கு இடம் கொடுப்பது. இதுக்கு பேர் தான் பாவம் செய்கிறவன். புரிஞ்சுட்டீங்களா? இன்னும் பெரிய நான் சொல்ல தேவை, உங்களுக்கே தெரியும். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் யார் பிரசங்கம் பண்றது? புதிய ஏற்பாட்டில் யோவான் அப்போஸ்தலன். யார் திரும்ப அந்த யோவானு? இயேசு கிறிஸ்துவின் மடியில் இருந்தான். புரிஞ்சுக்கிங்க. பேதுருவை போய் ரெக்கமெண்டேஷன் கேட்குறாரு. பார்த்தீங்களா? சாதாரணமான ஆள் கிடையாது. பேதுருவை போய் யோவான் இடத்துல ரெக்கமெண்டேஷன் கேட்குறா, போய் இயேசு இடத்துக்கு கேளுப்பான்னு. யோவான் 13:23 எல்லாம் எடுத்துங்க. அந்த சமயத்தில் அவருடைய சீஷர்கள் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்ட. யார் இவர்? இவர் தான் அவர் எழுதுறவர், அந்த யோவான் அப்போஸ்தலன். வாசிங்க அடுத்த வசனம். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். சைகை காட்டுறான், சிக்னல் காமிக்கிறான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் என்றான். பாருங்க என்ன, எப்படி பாருங்க. அந்த காலத்தில் இயேசு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பேதுரு கேட்கறதுக்கே பயப்படுறான், கேட்கறதுக்கே பயப்படுறான். ஆனா அவருடைய மார்பில் ஒரு சீசன் சாய், அப்படின்னா அவன் எவ்வளவு க்ளோஸா இருந்தான் பாருங்க. என்னங்க பேசாம இருக்கீங்க? அவர் தான் இந்த யோவான் அப்போஸ்தலன் அடிச்சு சொல்றாரு. அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிங்க. பார்த்தீங்களா? ரெக்கமெண்டேஷன் கேட்குறாரு, சைகை காமிக்கிறான். ஏன் பேதுரு நேராக கேட்க முடியாதா? சொல்லுங்க, பேதுரு ஏன் நேராக கேட்க முடியாதா? பயம், சைகை, சிக்னல் காமிக்கிறான், கேளுப்பான்னு.
அந்த யோவான் என்ன சொல்றார்? 1 யோவான் 3:8, பாவம் செய்கிறவன் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள் சொல்லிட்டார். 7ஆம் வசனத்துல கிளீனா சொல்றார், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். 9ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். ஒரே அடி. தேவனால் பிறந்த எவனும் மற்றவர்களை ஏமாற்ற மாட்டான், மற்றவர்களை அவதூறாக பேச மாட்டான், மற்றவர்களை அழிவை நினைக்க மாட்டான், மனைவிக்கு துரோகம் செய்ய மாட்டான், கணவனுக்கு துரோகம் செய்ய மாட்டான், மன்னியாமல் இருக்க மாட்டான். இப்படி சொன்னா புரியும் உங்களுக்கு. ஜெபம் பண்ணாமல் இருக்க மாட்டான், கெட்ட சிந்தைகளுக்கு தன்னுடைய மனதை இடம் கொடுக்க மாட்டான், கெட்ட வார்த்தைகளை கேட்பதற்கு செவி சாய்க்க மாட்டான், சோசியல் மீடியா வாட்ஸ்அப்பில் வர பிக்சரில் பார்ப்பதற்கு தன்னுடைய கண்களை காத்து கொள்வான். பார்த்தீங்களா? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இவன் தாங்க நீதிமான். இந்த நீதிமான் செழித்து வளருவான். இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. 2026ஆம் வருஷத்துல நான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவநீதியால் மாற்றப்பட்ட நான் இனிமேல் நான் நீதிமானாய் நான் ஜீவிக்க போகிறேன். பிசாசின் தந்திரங்களுக்கு நான் இடம் கொடுக்க முடியாது, மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுக்க முடியாது. ஆவியினால் நடத்தப்பட போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? நீதிமானாக இருக்கும்படியாக என்னை காத்து கொள்வேன். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர் சொன்ன பிரகாரமாக நான் செழித்து வளரும்படியாக அவர் தம்முடைய கரத்தை நீட்ட போறார். அவர் தம்முடைய கரத்தை நீட்டும் போது எல்லா கரமும் கீழே அமைதலா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? அவர் செய்ய நினைத்து தடைப்படாது. தெரியுமா உங்களுக்கு? அவர் செய்ய நினைத்து தடைப்படாது. யோபு 42:2, சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. போதகரே, உன் சபையை கட்டணும்னு நினைச்சிட்டாருன்னா முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கிங்க. உன் சபையை கட்டணும்னு நினைச்சிட்டாருன்னா முடிஞ்சிடுச்சு. நிறுத்த மாத்திரம் கட்டவும் செஞ்சிருவாரு. அவரால் என்ன வேணா செய்ய முடியும் பிரதர். அதை விட்டுட்டு நம்மளே ட்ரை பண்றீங்க. ட்ரை பண்ணாதீங்க. நீதிமானா இருங்க. நீதி உள்ள சந்ததியை ஏற்படுத்துவதற்காகவே தான் கர்த்தர் சபைகளை ஏற்படுத்துகிறார். நீதி உள்ள ஜனங்களை இவ்வுலகத்தில் ஏற்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்க. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும், இந்த இடத்துல இருக்க எல்லாரும், ஆண்டவரே இனிமேல் நான் புலம்ப போவதில்லை. செழிப்புக்கு எதிர்மறை என்னது? தரித்திரம், போராட்டம், பிரச்சனை, வேதனை, கண்ணீர். எது செஞ்சாலும் பொத்தலான பை. அதுதான். சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் சேர்த்தாலும் பொத்தலான பை. ஏதோ ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டே இருக்கு. என்ன செய்யுதுன்னு தெரியலையே, இப்படியே இவ்வளோ நாட்களாக நான் ஜீவிக்கிறேன். ஆகவே இந்த நேரத்தில் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுங்க. அவர் சித்தம் நிறைவேறும் நாட்கள் துவங்கி விட்டது. என்னுடைய சித்தம் அல்ல, His will. I'm just going to be flowing with the Spirit. That's all. Flowing with the Spirit. I'm not going to try. நான் ட்ரை பண்ண போகிறது கிடையாது. Flow with the Spirit. Flow with the wind. அந்த காத்தோடு நீங்கள் போங்க. அந்த காற்று உங்களை கொண்டு போகுது. It's taking you in the right direction. சரியான டைரக்ஷனில் உங்களை கொண்டு செல்ல போகிறது. அதனால் இன்னிலேருந்து தீர்மானிடுங்க. Living in the midst of serpents and scorpions as a conqueror. சர்ப்பங்கள் தேள்கள் நடுவில் ஜெயம் கொள்ளுகிறவனாக நீ இனிமேல் ஜீவிக்க போகிறீர்கள். நல்லா கவனிங்க. சர்ப்பங்களும் தேள்களும் உங்களை விட்டு போவோன்னு சொல்ல, நீங்கள் அது நடுவில் இருப்பீங்க. ஆனால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒரு அல்லேலூயா சொல்வாமா? சொல்லிட்டாரு லூக்கா 10:19.
nothing shall by any means hurt you. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நீ கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேள்கள் நடுவே நீ வாசம் செய்தாலும் ஒன்றும் உன்னையும் உன் சபையையும் உன் பிள்ளைகளையும் சேதப்படுத்த மாட்டாது. இது தேவனுடைய அற்புத வார்த்தை.